नित्यानन्देश्वर समारम्भाम् नित्यानन्देश्वरि मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். கல்பதர் நம் வாழ்க்கையில் ஆழ்ந்து கேளுங்கள். நம் வாழ்க்கையில் நிஜமாக மாறியிருக்கின்ற எல்லாமே ஒரு எண்ணமாக நினைவாகத்தான் துவங்கியது. நீங்க வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கிற எல்லாமே பணம், வீடுகள், சொத்துக்கள், சுகம், மனைவி, மக்கள் எல்லாமே நீங்கள் வாழ்வில் அடைந்திருக்கும் எல்லாமே ஒரு எண்ணமாகத்தான் உங்களுக்குள் தோன்றுகிறது. எண்ணமாக தோன்றிதான் நிஜமாக மாறுகிறது. சில எண்ணங்கள் நிஜமாகின்றது, சில எண்ணங்கள் நிஜம் ஆவதில்லை. சில எண்ணங்கள் நீங்கள் எந்த வேலையையும் செய்யாவிட்டாலும் காலத்தின் போக்கால் தானாகவே அது நிஜமாகி விடுகின்றது. சில எண்ணங்கள் எத்துணைதான் அதற்காக உழைத்தாலும் நிஜம் ஆவதில்லை. காரணம் என்ன? எந்த எண்ணங்கள் ஏன் நிஜமாகின்றன? எந்த எண்ணங்கள் ஏன் வாழ்க்கையின் நிஜமாக மாறுவதில்லை? எப்படி நிஜமாக மாறுகின்ற எண்ணங்களை உருவாக்குவது? எப்படி அது நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக உபயோகிப்பது என்கின்ற அறிவியல்தான் இந்த ஒரு நாள் தியான முகாமில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். எந்த எண்ணங்கள் ஏன் நிஜமாகின்றன? எந்த எண்ணங்கள் ஏன் நிஜம் ஆவதில்லை? எப்படி, எதை, எந்த எண்ணத்தை நிஜம் ஆக்குவது? அதை நம் வாழ்க்கையின் மேம்பாட்டிற்கு உபயோகப்படுத்திக் கொள்வது எப்படி? இந்த அறிவியலைத்தான் இன்று நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கல்பதரு வரம் கொடுக்கும் நிகழ்ச்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையையே வரமாக்கிக் கொள்ளும் அறிவியல். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வேண்டுவது யாவையும் தருவதற்கு வெளியில் இருந்து ஒருவர் வேண்டியதில்லை. வேண்டுவது யாவையும் தருவதற்கு வேண்டுகின்ற உங்களுக்குள்ளேயே அந்த சக்தி இருக்கின்றது. உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கும் அந்த சக்தியை மலரச் செய்வதற்கும் அதை உயிர்ப்பிக்கச் செய்வதற்கும் நிஜமாக்குவதற்கும்
வாழ்க்கையின் பாகமாக இந்த அறிவியலை ஆக்கிக் கொள்வதற்குமான நிகழ்ச்சி இந்த கல்பதரு தியான முகாம். ஆழ்ந்து கேளுங்கள். எண்ணங்களும் உணர்ச்சியின் கொந்தளிப்புகளும் உள்ளுக்குள் நடக்கும் போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கும் வரை நமக்குள் இருக்கும் சக்தியை பற்றிய அறிவியலை நாம் அறிவதே இல்லை. நமக்குள் இருக்கும் சக்திகளை விழிப்பிக்கும் பொழுது நீங்கள் நினைப்பவற்றையும் நினைக்கவே முடியாதவற்றையும் சாத்தியமாக்குகின்ற வாழ்க்கை முறை உங்களுக்குள் மலர்கின்றது. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த விஞ்ஞானம், இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்ற விஞ்ஞானம், வாழ்க்கையின் ஏதோ ஒரு தேடுதலை மட்டுமல்ல, ஒரே ஒரு குறிக்கோளை மட்டுமல்ல, எண்ணுபவை எல்லாவற்றையும் நிஜமாக்கிக் கொள்ளுகின்ற அறிவியல். இந்த அறிவியலை உள்வாங்குங்கள். வாழ்க்கையே புது பரிமாணத்தில் அனுபவிக்க துவங்குவீர்கள். வாழ்க்கையே புது பரிமாணத்தில் பார்க்க துவங்குவீர்கள். வாழ்க்கையே புது பரிமாணத்தில் நோக்க துவங்குவீர்கள். நம் எல்லோருக்குள்ளும் மிகப்பெரிய, நினைத்து கூட பார்க்க முடியாத சக்திகள் புதைந்திருக்கின்றது. சக்திகளை வெளிப்படுத்தும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை ஆழமாகவும் அகலமாகவும் நீளமாகவும் மாறுகிறது. ஆழமா மாறுவதெல்லாம் வாழ்ந்த திருப்தியினுடைய அளவு. அகலமா மாறுறதுன்னா உங்களை சுத்தி இருக்கிற எத்தனை பேரை நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க, எத்தனை பேர் மீது உங்கள் வாழ்க்கையின் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் மீது உங்கள் தாக்கம் நிகழ்ந்திருக்கிறது. நீளமா மாறுறதுன்னா வாழுகின்ற வருடங்களின் எண்ணிக்கை. இந்த மூன்றுமே உங்களுக்குள் இருக்கும் சக்தியை மலரச் செய்யும் பொழுதுதான் துவங்குகிறது. வகுப்புக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீர்கள், சில குழந்தைகளும் பெரியவர்களும் அவர்களுடைய மூன்றாவது கண் விழிப்படைந்ததனால் கண்களை கட்டியவாறே உருவங்களை பார்த்து எழுத்துக்களை படித்து உங்களுக்கு காட்டியிருப்பார்கள். எத்தனை பேர் பார்த்தீங்க? கை உயர்த்துங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கண்கட்டு வித்தை அல்ல. மாயாஜாலம் மந்திரவாதிகள் செய்கின்ற கண்கட்டு வித்தை அல்ல. ஆழ்ந்து கேளுங்க. இந்த கண்ணை கட்டி படித்து காட்டியதை பற்றி பேசிட்டு இருந்தேன். இது கண்கட்டு வித்தை அல்ல. இந்த மாயாஜால மேஜிக் மந்திர தந்திர கலை நிபுணர்கள் பண்றது கிடையாது. ஒரு பெரிய மேஜிக் நிபுணரோட பையன் என்னை பார்க்க வந்திருந்தார். அந்த மேஜிக் நிபுணர் இந்த மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு படிப்பார், எழுதுவார், என்னென்னவோ நிறைய பண்ணுவார், வித்தையெல்லாம் பண்ணுவார். நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், எப்படிங்க பண்றாரு, ஏதாவது தியானம் எல்லாம் பண்ணி கத்துக்கிட்டாரு? அவர் சொன்னார், ஒண்ணுமே இல்லை சாமி, அது வெறும் மேஜிக். வீட்டில் நியூஸ் பேப்பர் படிக்க கூட பெரிய பூத கண்ணாடி வச்சு தான் படிப்பாரு. அப்படின்னா என்னன்னா,
எப்படி படிக்கிறார்னு உங்களுக்கு தெரியாத விதத்தில் படிக்கிறாரே தவிர அது ஒரு தந்திரம், கலை. நீங்க கண்டுபிடிக்க முடியாத மாதிரி உங்களை ஏமாத்துற ஒரு கலை. ஆனால் இவர்கள் காலையில செஞ்சு காமிச்சதுல எந்த விதமான மேஜிக்கோ ஃப்ராடுலன்ஸோ இல்ல மந்திர தந்திர கலையோ இது இல்லை. இது முழுக்க முழுக்க குண்டலினி சக்தி விழிப்படைந்ததால் மலர்ந்த சக்தி. அவங்கள இப்ப இல்ல, வீட்டுல தனியா உட்கார்ந்து கேட்டீங்கன்னாலும் தனியா அவங்க பெட்ரூம்லயே உட்கார்ந்து அவங்களால படிச்சு காமிக்க முடியும். இது நிரந்தரமாக அவர்களை விட்டு செல்லாத, அகலாத, உடம்பே அவர்களை விட்டு பிரிந்தாலும் அவர்களை விட்டு பிரியாத சக்தி. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நம் எல்லோருக்குள்ளும் இது போன்ற அமானுஷ்யமான சக்தி பொதிந்திருக்கின்றது. இந்த சக்தி நம் எல்லோருக்கும் சாத்தியம். இது போன்ற நமக்குள் பொதிந்திருக்கும் சக்திகளைத்தான் குண்டலினின்னு சொல்றோம். குண்டலினி சக்தினா நம்ம எல்லாருக்குள்ளும் நாமே நமக்குள் கண்டுபிடிக்காமல் இருக்கின்ற சக்தி. இது ஒரு சிறிய எளிய அறிவியல். உங்க முன்னாடி மூன்றாவது கண்ணின் சக்தியை வெளிப்படுத்தி காட்டியவர்கள் ஒன்றும் பெரிய காட்டிலே போய் கடுந்தவம் இருந்து வாழ்ந்த யோகிகள் கிடையாது. அவங்க ஒரு சாதாரண குடும்ப பெண்மணி. இந்த குழந்தைகள் நம் குருகுலத்தில் படிக்கின்ற குழந்தைகள். உங்கள் எல்லாரை போலவும் அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறது. இந்த அறிவியலை வாழத் துவங்கினால் இந்த சக்திகள் தாமாகவே நமக்குள் மலரத் துவங்கும். இந்த அறிவியல் உங்களுக்குள் இருக்கும் அளப்பரிய சக்தியான குண்டலினி சக்தியை வெளிப்படையச் செய்ய வைக்கும் அறிவியலைத்தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இந்த அறிவியலைத்தான் உங்களோடு அனுபவபூர்வமாக பகிர்ந்து கொள்ளுகின்றேன். நான் எதுவும் வெறும் கதை சொல்ல போறதில்ல, ராமாயண மகாபாரத கதை சொல்ல போறதில்ல. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் அறிவியலை சொல்லுகின்றேன். தயவு செய்து ஆழ்ந்து கேளுங்கள். தயவு செய்து ஆழ்ந்து கேளுங்கள். கேட்பதனால் மட்டும்தான் இந்த அறிவியல் உங்களுக்குள் மலரத் துவங்குகிறது. நம்முடைய வேத பாரம்பரியத்தில், இந்து தர்மத்தில் வெறும் ஒரு கருத்தை சொல்வதற்கு மட்டும் நாம் வார்த்தையை உபயோகப்படுத்துவதில்லை. வார்த்தைகள் மூலமாக சக்தியையும் அளிக்கின்றோம். வெறும் கருத்தை சொல்வதற்கு மட்டும் நாம் வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதில்லை. வார்த்தைகள் மூலம் சக்தியையும் அளிக்கின்றோம், சக்தியையும் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். ஒரு ஞானியின் வார்த்தைகள் சக்தி நிறைந்தவை. அதனால் ஆழ்ந்து கேளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வாழ்க்கையில என்ன வேணும்ன்றதுக்காக வேணாலும் நீங்க இங்க வந்திருக்கலாம், எந்த காரணத்துக்கு வேணாலும் வந்திருக்கலாம். சில பேர் உடல் நலம் வேணும்னு வந்திருப்பீங்க, சில பேர் மனநலம் வேணும்னு வந்திருப்பீங்க, சில பேர் பொருளாதார வளம் வேணும்னு வந்திருப்பீங்க, சில பேர் என் குடும்ப உறவுகள் எல்லாம் சீராகணும்னு வந்திருப்பீங்க, சில பேர் ஜீவன் முக்தி வேணும்னு வந்திருப்பீங்க, சில பேர் ஆன்மீக ஆனந்தம் வேணும்னு வந்திருப்பீங்க,
சில பேர் என்னதான் சொல்றாரு பார்த்துட்டு தான் வரலாமே அப்படின்னு வந்திருப்பீங்க. இன்னும் சில பேர் இவரை ஒண்ணுமே பண்ண முடியலையே, அப்படி என்னத்தான் இருக்கு இவர்கிட்ட, ஒரு தரம் போய்த்தான் பார்த்துட்டு வரலாமா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி, அந்த நோக்கோடு வந்திருப்பீர்கள். எந்த காரணத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும், எதற்காக நீங்கள் வந்திருந்தாலும், அதை நிஜமாக்கும் சக்தி, உடல் நலம் வேணும்னு அதை கொடுக்கிறது, மனநலம் வேணும்னு அதை கொடுக்கிறது, ஆன்ம வளம் வேணும்னு அதை கொடுக்கிறது, அதை கொடுக்கிற சக்தி இந்த அறிவியலுக்கு உண்டு. இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துகிற இந்த அறிவியலுக்கு அதை கொடுக்கும் சக்தி உண்டு. தயவு செய்து நான் உங்ககிட்ட கேட்கறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், ஆழ்ந்து கேளுங்கள், ஆழ்ந்து கேளுங்கள். கேட்பதனால் மட்டும்தான் இந்த அறிவியல் உங்களுக்குள் செயல்பட துவங்கும். இந்த விஞ்ஞானம் உங்களுடைய அனுபவமாக மாறத் துவங்கும். இந்த விஞ்ஞானம் உங்கள் வாழ்க்கையாக மாறத் துவங்கும். ஆழ்ந்து கேட்டாலே ஒரு ஞானியின் வார்த்தைகள் நமக்குள் தானாகவே பதிந்து உங்கள் வாழ்க்கையையே முழுமையாக்கிவிடும். உங்கள் வாழ்க்கையையே முழுமையாக்கிவிடும். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் வெறும் சொற்பொழிவு அல்ல. இந்த வார்த்தைகள் வெறும் சொற்பொழிவு அல்ல. இது வார்த்தை விளையாட்டும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வார்த்தை விளையாட்டு அல்ல, சொற்பிரசங்கம் அல்ல. இங்கு நடப்பது சக்தி விளையாட்டு. இங்கு நடப்பது உங்களுக்குள் சக்தியை மலர வைக்கும் விஞ்ஞானம், குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்க வைக்கும் மெய்ஞானம், குண்டலினி சக்தியை மலர வைக்கும் அறிவியல். தயவு செய்து ஆழ்ந்து கேளுங்கள். கேட்பதன் மூலமாகத்தான் இந்த சக்தி உங்களுக்குள் மலரத் துவங்குகிறது. கேட்பதன் மூலமாகத்தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் தீட்சையாக மலர்ந்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை விழிப்படையச் செய்ய வைக்கும். ஆழ்ந்து கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். கேட்பதன் மூலம்தான் இந்த அறிவியல் உங்களுக்குள் மலரும். முதல் பாடம் இந்த அறிவியலின் குண்டலினி சக்தியை விழிப்பிக்க வைக்கும் ஜீவன் முக்த விஞ்ஞானமான இந்த அறிவியல், கல்பதரு விஞ்ஞானம். இந்த அறிவியலின் முதல் பாடம் உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்தப் போகின்றேன். ஆழ்ந்து கேளுங்க. உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்தப் போகின்றேன்.